வேத வசனம் நம்ம எல்லாருக்கும் மிக நேர்த்தியாய் தெளிவாய் வசனங்களை ரொம்ப பக்குவமாய் கற்றுக் கொடுத்திருந்தாலும் பல நேரங்களிலே நாம் அவைகளை பகுத்தறிந்து வாசித்து பலப்பட நமக்கு சக்தி பற்றதில்லை. அது இல்லாத வயது அதிகம் ஆக ஆக வேதத்து வசனங்களிலே நீங்கள் இன்னும் ஆழமாய் போக போக வாழ்க்கையினுடைய எண்ணுக்கு போற சமயத்துல நிச்சயமாகவே டெஃபினெட்லி எல்லாருமே பக்குவப்படுவாங்க. அப்படி பக்குவப்படுற காலகட்டத்தில் ஒவ்வொரு வசனமும் நல்லா விளங்கும், ரொம்ப அர்த்தமுள்ளதாக உட்காரும். அதுலயே இருக்கிறதுனால நிச்சயமாகவே கர்த்தர் என்ன நினைக்கிறார், என்னதான் கர்த்தர் விரும்புறார், அவர் விரும்புதான் என்ன, இதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம அவரை போல வாழ்ந்து முடியும். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷமாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம என்ன செய்யறோம்னா ஆசீர்வாதங்கள் வசனத்தை வாசிக்கிறோம். வெறும் ஆசீர்வாதங்கள் வசனத்தை வாசித்து பல நேரங்களில் நம்மை நாமே பாதி வழி போய் பாதி வழி தெரியாத ஒரு திக்கில்லாத ஆட்களாக நம்ம வாழ்ந்திருக்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக என்னதான் நம்ம செய்யலாம், எப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு தொகுத்து ஒரு சென்டென்ஸ்ல ஒரு வார்த்தை சொல்லி இன்னும் பாதி இருந்தா கூட நான் அவாய்ட் பண்ணி, ஏன்னா சின்ன பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் இருக்கிறபடினால் யாருக்குமே இடைஞ்சல் ஆகாதபடி வார்த்தைகளை தெளிவாய் உங்களுக்கு புரிய வைக்கும்படி அந்த வசனங்களை மாத்திரமே தெளிவாக நான் வைத்திருக்கிறேன். நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம், நான் வசனத்தின் கொட்டேஷன் நான் சொல்ல போறதில்லை. ஆனா நிச்சயமாகவே யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமம் இந்த 4 நியாயப்பிரமாண புஸ்தகம் சிருஷ்டிப்பு ஒன்று விட்டுட்டேன். அந்த ஆதியாகமம் உற்பத்தி அதனுடைய சரித்திரம் அது ஒன்று விட்டுட்டேன். ஆனா லேவியராகமும் உபாகமம் இந்த 4 அதிகாரங்கள் 4 புத்தகங்கள்ல என்னதான் சொல்லவே இருக்கல, நானு என்னதான் முக்கியமா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதை சொல்லி பிள்ளைகளுக்கோ வாலிபர்களுக்கோ மனசு கொஞ்சம் கூட டைவர்ட் ஆகாதபடி, அவங்க மனசு சிதறக்கூடாது, தப்பான எண்ணங்களுக்கெல்லாம் மனசு வரக்கூடாதுன்றதுனால எதை பேசணுமோ அதை வந்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி இந்த நேரத்தில் சொல்றேன். அதை நீங்க அருமையா அப்படியே கேட்டுங்க, தெளிவா கேட்கணும். உங்களை பார்த்தா நான் சொல்லுவேன், நீங்க பார்க்கலன்னா நான் உங்களே தான் பார்த்துருப்பேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கட்டம். தயவுசெய்து உங்களை நான் ரிக்வஸ்ட் பண்றேன், எழுச்சி போகாதீங்க வெளியில. அப்புறம் என்னன்னாலும் நான் பார்த்து ஹாஸ்பிட்டலாம் நான் தீர்ப்பாங்க. நீங்க வசனம் பேசுற சமயத்தில் இது முக்கியமானது. ஒரு முறையாவது உங்க காதில் போய் உட்காந்துக்கணும். இந்த வசனங்கள் ஒரு முறையாவது உங்க காதில் போய் உட்காந்துட்டா, நம்மெல்லாம் லூஸுங்க இல்லை, நம்மெல்லாம் குடிக்காரங்க கிடையாது, நம்மெல்லாம் மருதி ஆட்கள் கிடையாது, பைத்தியக்காரன் நம்ம இல்லை. ஒரு முறை கேட்டாலே போதும், அது செட்டில் ஆகிடும். அதனால விசுவாசிகள் ஆசீர்வாதத்துக்கும் மனமகிழ்ச்சிக்கும் முன்னேறத்துக்கும் காரணமாக இருக்கிற இந்த காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிறேன். ப்ளீஸ் 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 அதை நீ கொஞ்சம் கேட்டு சரியாக எத்தனை அது போல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். தயவுசெய்து கொஞ்சம் நீங்க கவனமாக. நீ இஸ்ரவேல் புத்திரரில் சபை அனைத்துக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். உங்களில் அவன் தன் தாய்க்கும்
தன் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்க வேண்டும். நல்ல கவனிச்சுங்க, ஆத்திரப்படாதீங்க. பயந்திருக்க வேண்டும். தட் மீன்ஸ் அது ரொம்ப சீக்ரெட். சம்திங் காட் என்னத்தையும் அவங்க மத்தியில போட்டு வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு மகிமையை வச்சிருக்காங்க. அவங்க தொட்டா போதும் அற்புதம் நடக்கும். இலக்காரமா எடுத்தாதீங்க, பயந்து. என் ஓய்வு நாட்களை ஆசிரிக்க கடவுள். யூ நீட் டு ஓய்வு நாள்ல தேவனை ஆராதிக்க வேண்டும். இதுக்கு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. வேற எதுனால கற்றுக்கலாம், நம்ம செய்ய வேண்டியது கரெக்டா செய்யும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்றத நிரூபிக்கணும். சபையா விக்கிரகங்களை நாடாதீங்க. அதுல ஒரு பொருட்டா என்னாதீங்க. எப்படிப்பட்ட சிலையோ எப்படிப்பட்ட உருவமோ, அது ஜீசஸ் கிரைஸ்டோ இல்ல கிராஸோ, ப்ளீஸ் என்டர்டெயின் பண்ணாதீங்க. வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டு பண்ண. Don't make any symbols. Don't make any cross. ஒரு அடையாளத்தை வச்சுக்காதீங்க. என் பிள்ளை தான், வேற யாரும் இல்ல, அது ஒரு அடையாளமா மாத்தாதீங்க. ஐயோ என் பொண்டாட்டி தான், ரொம்ப ரொம்ப அது ஒரு சிலையா மாத்தாதீங்க. ஒரு பொருளை மாத்தாதீங்க. ஒரு பிரியாணினா ஐயோ உயிரே விட்டுடுவேன் சொல்லாதீங்க. அதெல்லாம் அதுக்கு ஒரு எதுவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி எதுக்குமே யாருக்குமே கிரியேட் பண்ணாதீங்க. அது ஒரு 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 கிரியேட் பண்ற தெய்வத்துக்கு சமம். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் சமாதான பலியை கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது அது மன உற்சாகமாய் செலுத்துங்க. கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுக்குறீங்களா, தசமா கொடுக்குறீங்களா, ஏதாவது பொருளை கொடுக்குறீங்களா, ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்களா, நன்மை கொடுக்குறீங்களா, அது மன உற்சாகமா செய்யும், மன வேதனையா செய்யும். பலி ஸ்தோத்திரம் பண்ணும், வேண்டாம் பண்ணு, அது மன உற்சாகமா பண்ணு. கை தட்டுமா, அதை உற்சாகமா பண்ணு. எது செஞ்சாலும் கரெக்டா பண்ணு, இன்ட்ரெஸ்டோட பண்ணு. ஆசீர்வாதம் அங்கதான் புரிஞ்சுங்க ப்ளீஸ். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு என்று நீங்கள் எல்லாம் நேர்ந்து கொண்டு பலிகளை செலுத்தி, ஒருவேளை காணிக்கை செலுத்தி, வீட்டில் ஏதோ சமையல் பண்ணி ஆண்டவருக்கு என்று சபை கொடுக்குறதோ இல்லை கொடுக்குறதோ அது எல்லாம் பண்ணி உங்க வீட்டில் கொடுத்து வச்சீங்கன்னா இன்னைக்கு சாப்பிடலாம், தப்புச்சுன்னா நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம். ஆண்டவர் சொல்றாரு. மீறி 4 நாளைக்கு வச்சேன்னா அது பாய்சன் ஆகும்ன்றார் ஆண்டவர். ஃப்ரிட்ஜில் இருந்தா கூட சரி, டெஃபினெட்லி பாய்சன் ஆகும்ன்றாரு. ஸோ ரூல்ஸ் மாத்தாதீங்க. அவர் கடவுள், அவர் சொல்றாரு இன்னைக்கு தப்புனா நாளைக்கு வரைக்கும் தான், அதுக்கு மேல நீ கேட்காது. சாப்பிட போ, கர்த்தருக்கு என்று நீ நேர்ந்து கொண்டதை சொல்ற. நீங்கள் உன் தேசத்தில் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரங்களில் இருக்கிறதை தீர அறுக்காதே. சப்போஸ் சென்ட்ரல்ல நல்ல வெதர் வரும், கொஞ்சம் ஓரத்தில் சுமாரா இருக்கும், ஏன்னா அது தண்ணி போயிருக்காரு. நல்லது யாருக்கு, நீ நல்லா இருக்கு, ஓரத்தில் இருக்கிறது யாருக்காரு, ஏழைக்கு கூட்டு. கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா மெயின் ஆசீர்வாதம், மெயின் சம்பளம், மெயின் பணம், மெயின் பொருள் நீ வச்சுக்கோ. நீ நல்லா இருக்கு, இது பரவாயில்ல, இந்த காசு வந்து வந்துருக்கு, இந்த பணம் ஒன்று தந்துருக்க, அதுக்கு ஒரு ஏழை இருக்காங்க. யாரு? கர்த்தர் அறிந்த ஏழை, கர்த்தர் அறிந்த ஏழை. ஏன்னா நம்ம கிட்ட லேண்ட் எல்லாம் கிடையாது, இப்பெல்லாம் இருக்கிற பணத்தை தான் சேர்ப்பாங்க. உன் திராட்சை தோட்டத்தில் பின் அறுப்பை ஃபர்ஸ்ட் வந்து திராட்சை தோட்டத்தில் போறவங்க யாருக்கே இருப்பாங்கன்னா எது எது கொத்து கொத்தா இருக்குதோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா தொங்குது பாருங்க, அதெல்லாம் கரெக்டா அறுத்துன்னு போயிட்டு பிசினஸ் காமிச்சிடுவாங்க. தெரியும், 15 days விடுவாங்க, சும்மாவே அறுக்க மாட்டாங்க. தட் இஸ் பின்னர், செகண்ட் அறுப்பு. அப்புறம் திரும்பி இன்னொரு 15 days பொறுத்து இன்னொரு பின்னர் இருக்கும். ஸோ ஆண்டவர் நாடுறாரு,
அந்த செகண்ட் அறுப்பும் பின்னறுப்பெல்லாம் நீ எடுத்துக்காங்க. பரதேசிக்கும் ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் அநாதிகளுக்கும் அவங்க எடுத்துக்க சொல்லுங்க. அதனால தான் நீங்கள் எப்படின்னா ஸ்பெஷலாக நம்ம கர்நாடகாவில் சிக்பಳ್ಳாப்பூர் சைடில் நீங்கள் திராட்சை தோட்ட சீசனில் போனீங்கன்னா பின்னறுப்பு டைமில் போங்க. யாரும் ஒன்று சொல்ல மாட்டாங்க, போய் திரிங்க அப்படின்வாங்க. பேரத்துக்கு போகிறதுக்கு அவங்க மாறி பார்ப்பாங்க. ஆனால் எவ்வளோன்னா சாப்பிடும் இப்படியே வருவாங்க. கற்றுக்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மைகள், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மெயினாக இருக்கிறது நம்ம சாப்பிடணும். எனக்கு புரியுங்க. ஆனால் நம்மை போல கர்த்தருடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஏழையாக பலவீனமாக யாராவது குறைச்சலாக இருப்பாங்களானால் அவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க. இல்லையா? நல்ல கவனிங்க, களவு செய்யக்கூடாது. நீங்கள் களவு செய்யக்கூடாது, திருடக்கூடாது. மனசுல வச்சுங்க. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சாபங்களும் அநியாயங்களும் நல்ல காரியங்கள் நடக்காம எல்லாம் பேக்லாக் ஆகுதுன்னா சிலதெல்லாம் சீரியஸா எடுத்து களவு செய்ய திருடா. வஞ்சனை பண்ணாமலும், வஞ்சகம் ஒரு பேச்சுல கூட வஞ்சகம், பொருள்ல வஞ்சகம், வியாபாரம் பண்ணும் பொழுது கூட வஞ்சகம், எல்லாத்துலயும் வஞ்சகம். வஞ்சகம் அது ஒரு மாதிரி கள்ளத்தனமான எண்ணம் இருக்கக்கூடாது. நல்ல கவனிச்சு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னன்னா கேட்டோம், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லாத. ஏன்னா எல்லாத்தையும் அண்ணன் அக்கௌண்ட்ல இருக்கிறார். அந்த ஆளுகிட்ட நம்ம ஆசிர்வாதத்தை கேட்கிறோம். இதெல்லாம் நமக்கு இடைஞ்சலா மாறி போகுது. நம்ம வெறும் ஆசீர்வாதம் படிச்சுன்னு போறதை விட கொஞ்சம் இந்த சில கிரமம் நமக்கு தான் சொல்லிக்கிறார், அதை கொஞ்சம் படிச்சுக்கலாம். தான் சொல்றேன் நான். ப்ளீஸ் கொஞ்சம் நீங்க ஒரு வாட்டி காதல போட்டுருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லாதீங்க. என் நாமத்தை கொண்டு பொய்யை ஆணையிட்டு உங்கள் தேவ நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருக்கு. அதாவது இயேசு நாமத்தில் சொல்லிட்டு பொய் செய்யும். சொல்றதே பொய். இதுல இயேசு நாமத்தில் சொன்னா நம்புவாங்க சொல்லிட்டு கர்த்தர் நாமம் சொன்னா ஆண்டு கோபம் வரலாம். ஏன்னா கோபம் வரலாம், ஆண்டவருக்கே கோபம் வரலாம். அதனால பொய் சொல்றது தப்பு, ஒருத்தருக்கு சத்தியம் பண்றதே தப்பு. இதுல இயேசு நாமத்தில் சத்தியம் பண்றது இன்னும் மோசம். அப்புறம் கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்காதா. சப்போஸ் ஒரு வேலை வைக்கிற, அவனுக்கு உண்டான காசு மறுநாள் காலையில விட்டு வைக்கக்கூடாது. இன்னொருத்தருக்கு காசு நம்ம கையில இருக்கக்கூடாது. இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா, அவன் ஒருவேளை என்னை பார்த்து கர்த்தாவே நான் கஷ்டப்பட்ட காசை கொடுக்கல, நான் பட்டினியாக்குறேன்னு சொல்லிட்டு என்னை நோக்கி கூப்பிட்டான்னா நான் எரிஞ்சு உன்னை நாசப்படுத்திடுவேன். சில நேரத்துல எங்கேயோ போயிட்டு விஷயம் எல்லாம், சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ போயிட்டு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாயிருங்க. நீ கர்த்தருக்கு பயந்திருக்க வேண்டும். நான் கர்த்தர். சட்டத்தில் ஒரு பிரேக் கொடுத்து ஒரு உறுதியான வார்த்தை சொல்றாங்க. இவ்வளோ சொல்லிவிட்டு சென்டர்ல நான் கர்த்தர். அதை கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். நியாய விசாரணையில் அநியாயம் செய்யக்கூடாது, செய்யாதிருங்கள். சப்போஸ் நம்ம நியாயம் பேசுறோம், வீட்டிலேயே நியாயம் பேசுறோம், எல்லாருமே கோர்ட்டுக்கா போறோம், எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறோம். நியாயம் விசாரிக்கும் பொழுது தப்பு பண்ண இஷ்டப்பட்ட பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நியாயத்தை நியாயமா நீங்க அதுல தப்பு நடந்தா ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ் நிறைய இந்த மாதிரி ஆயிப்போது. அந்த மாதிரி நிறைய குடும்பத்துல நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். நம்ம மனசாட்சிக்கு தெரிஞ்சிடும், நானு பார்ஷியாலிட்டி பண்ணிட்டேன் அப்படின்னு மனசாட்சி சொல்லும். அதுதான் உண்மை. அந்த மனசாட்சிக்கு விரோதமா நம்ம போகக்கூடாது. அது கொஞ்சம் கவனமா இருக்கு. சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும், சின்னவன் அவன் தானடா, உதவி பண்ண வந்த தானே, அந்த பையன் தானேடா, அந்த அம்மா தானே, இது தானே, உட்கார வேண்டாம்ன்றார் ஆண்டவர். அவங்களையும் ஒரு ஆளாக கர்த்தர் மதிச்சிருக்கிறாராம். ஸ்தோத்திரம். நாளைக்கு அவங்களும் பெரியவங்களா ஆவாங்களாம். அதனால அவங்களும் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது.
பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும், இவன் பெரியவன் சொல்லிட்டு பயந்துட்டு நீ நியாயம் இல்லாம பண்ணிடக்கூடாது. பெரியவன் சொல்றதுனால, அவனுக்கு பயப்படுறதுனால நீ நியாயத்தை தவறா பிஹேவ் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கரெக்டா நீ செஞ்சுக்கணும். நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாக. விஷயம் உனக்கு தெரியும். இங்க போய் சொல்றது, அங்க போய் சொல்றது, இங்க போய் சொல்றது வேண்டாம்ன்றாங்க. ஏன்னா எதுவுமே மறைச்சு யாரும் வைக்க முடியாதான். கர்த்தர் எப்படினாலும் அது வெளிப்படையா கொண்டு வந்துடுறாரு. அதுக்கு காரணமா நீ மாறிடாத. அதனால அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக. உனக்கு வசமா இருக்குது, அவங்க பேசுறதுக்கு இஷ்டமா இருக்குது, அவங்க நீ சொல்றதெல்லாம் அவங்க கேட்கறாங்கன்றனால நீ பாட்டுக்கு அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் சொல்லாத, டிரான்ஸ்போர்ட் பண்ணாத. நல்லது மாத்திரம் முடிஞ்சா சொல்ல, வச்சிருந்தோம் நீயே உள்ள வச்சிரு. வெளியில யாருக்கும் சொல்லாது. கோல் மாதிரி ஆயிடும். கோல் சொல்லுது, அப்படியா கோல் சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பிறனுடைய ரத்த பழிக்கு உட்பட வேண்டாம். ஒருத்தன் உதப்படுறதுக்கோ, ஒருத்தன் அடிபடுறதுக்கோ, ஒருத்தன் நஷ்டப்படுறதுக்கோ காரணமா நீ சாட்சியா இருந்தாங்க. அதனால பிறனுடைய ரத்த பழிக்கு நீ உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். அல்லேலூயா. உன் சகோதரனை, உன் சகோதரனை உள்ளத்திலும் பகையாயாக. அவன் நல்லவனா இருந்தா நல்லா இருக்கட்டும், கெட்டவனா இருந்தா கெட்டவனாவே இருக்கட்டும். உன்னால என்ன முடியுமோ நீ செய்ய முடியலன்னா உள்ளத்துல கூட, ஏன்னா உன் சகோதரன் உன் கூட பிறந்தானே, அவன் உன் கூட பிறந்தானே, உனக்கு ஈக்குவல் அவன். அதனால நீயே அவனுக்கு ஒரு சத்துவா மாறிடக்கூடாது. அதனால நீ அவனை பத்தி உள்ளத்துல கூட பகைக்கூடாது. பிறன் மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தன் மேல பாவம் சுமந்து அவன் மோசடி போறானா, உனக்கு தெரியும்னா டெஃபினட்டா அவனோட தெளிவா பேசு. நீ செய்ய தப்பு நீ சொல்லணும், ஓப்பனா பேசு. இன்னொருத்தருக்கு சொல்லி சொல்லாத. இன்னொருத்தருக்கு சொன்னாதான் அது கோல் குத்துற மாதிரி ஆகுது. நீ டைரக்டா பேசணும். ஒருத்தன் பாவத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வெளிப்படையா அவங்களோட பேசணும். ஆண்டவர் சொல்றார், அல்லேலூயா, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். சில இடத்துல இந்த காலத்துல யார் கடிந்து கொண்டா கோபம் வருது. சொல்லி கொடுத்தா நமக்கு சொந்த அப்பா அம்மாவை சொன்னாலே மிஞ்சி போறாங்க. இன்னொருத்து போய் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி தப்பு செய்யறவங்க இப்போ செய்யக்கூடாதுன்னு சொன்னா ஒருத்தவன் சொல்லி கொடுத்துருவாங்க. அதுதான் நம்ம எவ்வளவு பக்குவமா எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு அவனை திருத்தத்துக்கு சான்ஸ்க்கு தான் ஆவியானவர் உதவி செய்யும். செய்யணும்ன்றார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். பழிக்கு பழி வாங்காமல். ஒருத்த பழி பண்ணிட்டான், நீ அவன் பண்ண பழிக்காக நீ ஒரு பழி பண்ண. பழிக்கு பழி நீ வாங்காத என்றார். ஏன்னா அவர் வாங்கினார்னா சரியா பண்ணுவார். நீ அடிச்சா உனக்கு அடிக்க தெரியாது, நீ காரி தூக்குனா கூட அந்த அளவுக்கு காரி தூக்க தெரியாது. ஆனா ஆண்டவர் செய்ய போனா கரெக்டா செய்யலாம். ஆனா ஒரு பழிக்கு இன்னொரு பழி வாங்காத. சோத்திரம். சோத்திரம். ஒன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அங்கங்க மத்தியத்துல போடுறாரு, அந்த ரப்பர் ஸ்டாம்ப் அந்த இடத்துல போடுறாரு. நான் கர்த்தர் என்பதை மறுபடியும் நாம் பண்ணி போடுறாரு. ஆமே. இந்த பாட்டை கண்டதாவே
எதையும் அல்லது ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. எந்த ரத்தமா இருந்தாலும் சரி, எந்த மிருகத்துடைய ரத்தமா இருந்தாலும் சரி சாப்பிடக்கூடாது. நல்ல ஞாபகம் படிங்க, அது ரொம்ப தப்பா போயிடும். கர்த்தர் சொல்றதுக்கு அர்த்தம் பேக்ரவுண்ட் ரொம்ப இருக்குது. ஏன்னா பைபிள் படிச்சுனே இருப்பேன், மதியத்துல ஒரு காரியம் வரும், அந்த காரியத்தை ரொம்ப சின்னதா சுருக்கிட்டு இருப்பேன். ஏன்னா சொல்றதுக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சிலதெல்லாம் ரொம்ப அர்த்தங்கிறதுனாலதான் நம்ம என்ன பண்றோம், ஒரு பொதுவா ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம். ஸோ அந்த ரத்தம்ன்றது மீனிங் ரொம்ப இருக்குது. அதனால ப்ளீஸ் ரத்தத்தை புசிக்க வேண்டாம். நெக்ஸ்ட், குறி கேட்க வேண்டாம். குறி கேளாமலும் யாருக்கும் போயிட்டு என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன நடக்கும், இவங்களுக்கு என்ன நடக்கும், இவங்களை எப்படி பண்ணணும், அவங்க எப்படி பண்ணணும், குறி மட்டும் யார்கிட்ட கேட்கறது. ஏன்னா கர்த்தரை அறியாமல் வேற எந்த ஒரு மனுஷனும் தெளிவாக சொல்ல முடியாது. அதனால நம்முடைய தேவன் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுவார், ஜெபத்துல எல்லாத்தையும் அறிவிச்சுடுவார். என்ன மோசடி வந்து, என்ன சீரியஸ் கதை வந்து எல்லாத்தையும் கற்று சொல்லி கொடுப்பாரு, நமக்கு சொல்லி கொடுப்பாராம். அதை பார்க்கறதுக்கு நம்ம ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாம். ஆனா தேவாலயம் கிட்ட போயிட்டு நம்ம குறி கேட்கக்கூடாது. நாள் பாராமல் இருப்பீங்களா? திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை தான் இன்னும் கூட நம்ம ஜனத்தை திருத்த முடியாத ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு உபவாசம் மாதிரி வேற எந்த நாள் எடுத்துட்டாலும் நல்லதே இருக்கிறது. என்ன நல்லா இருக்குது இல்லை, அது என்ன நல்லா இருக்கிறது இல்லை, என்ன பேசணுமோ நமக்கு புரியுது இல்லை. அப்படியே வேடிக்கையா பேசிட்டு போறது, கேட்கறதுக்கு ஆளுக்குதுன்னு பேசினே இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள்ல எந்த காலத்துக்கும் திருத்த முடியாது. நாள் பார்க்காதீங்க, எதுக்கும் எந்த விஷயத்துக்கும் நாள் பார்க்காதீங்க. உங்கள் தலைமயிரை சுற்றிலும் ஒதுக்காம கர்த்தர் நமக்கு ஸ்டார்ட் பண்றோம், இப்படிதான் பண்ணுங்க, நீ இப்படிதான் பண்ணிடுப்பா, இதே மாதிரி தான் பண்ணிப்பா. ஆனா அது கூட சங்கடமா தெரியுது, ஆண்டவர் அது கூட எதுவும் பண்ணாதேன்றாரு. ஸ்தோத்திரம், அது பண்ணுவானான்றாரு. தாடியின் ஓரங்களை சுத்திகரிக்காமலும், அதாவது கத்தியினாலே ஆண்டவர் சொல்றாரு, இந்த கத்தியினாலே நீ போய் செய்கிற அந்த காரியத்தினால பல நேரத்துல சில விபரீதங்கள் நடக்கும், சில இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கும், சில சூழ்நிலைகள் வித்தியாசப்படும். அதனால கர்த்தர் அந்த பேக்ரவுண்ட்ல வச்சு சொல்றாரு, எதையும் நீ ஒதுக்காத, ஒரு ஷேப் பண்ணாத, எதுவும் சேஞ்சஸ் கொடுக்காத, அதுக்கு ஒரு வித்தியாசமான ஷேப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒதுக்காத, அதுக்கு ஒரு ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்காதன்றாரு. ஸ்தோத்திரம். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறிக்காத. சப்போஸ் ரொம்ப முக்கியமானவங்க செத்துட்டாங்க, அவங்களுக்காக கீறிக்கிறேன், நான் அதை பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நம்ம செய்யத்தக்கவர்கள் அல்ல. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோ அல்லேலூயா. நல்ல ஞாபகம் பண்ணுங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி. அஞ்சனம் பார்க்கிறதுனா, செத்து போன எங்க அப்பா என்ன சொல்லுவாரு, எங்க அம்மா என்ன ஆலோசனை கொடுத்தாங்க, கர்த்தர் கொடுத்ததே போதும், இதுக்கு மேல செத்தவங்க என்ன சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. அதனால அஞ்சனம் பார்க்க வேண்டாம். அது போல சான்ஸ் யாருன்னா கூட்டின்னு போனா கூட சரி போவாத, அவங்களுக்கு இருக்கிற சாபம் உனக்கு வந்துடும். உஷாரா. ஹல்லேலூயா. அவர்களாலே நீ தீட்டுப்படாதே, ஏன்னா ஆல்ரெடி தீட்டு அறிஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட போறதுனால அங்க இருக்கிற ஒரு 10 பேய்க்கு எந்த வேலை வெட்டி இல்லாதனால டக்குன்னு ஊங்கல உடையாதுன்னா கஷ்டம். அதனால அங்க கூட போகக்கூடாது. ஹல்லேலூயா. நரைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்து, மூத்தவங்க, வயசானவங்க, வயதுல முதிர்ந்தவங்க, அவங்களை மரியாதை கொடுக்கறதுக்காக நீ கனம் பண்ணும்படி எழுந்துதான். அதுக்காக எழுந்துன்றது மீனிங் எப்படி தெரியுமா, அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆனர் கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கறது தான் இங்க சொல்றேன். எழுந்துக்கிறதுனால வர வட்டாப்பா அப்படின்னு நீங்க ஏஞ்சுன்னா அது ஒரு லாபமே இல்லை. நீ எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏஞ்சுனால நீ மரியாதை கொடுக்கணும் அர்த்தம் இல்லை. உன் உள்ளத்துல நீ எவ்வளவு காயத்து புரியோ அது உனக்கு பதிச்சிடும். அதனால நரத்தவருக்கு முன்பாக நீ ரெஸ்பெக்ட் பண்றது நல்லது. ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்பாயாக. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு மறுபடியும் சொல்றாரு, பயப்படுவாயாக. மறுபடியும் சொல்றாரு, நான் கர்த்தர். ஸ்தோத்திரம். யாதொரு அந்நியன் உங்கள் தேசத்தில் உங்களோட தங்கினால் அவனை சிறுமப்படுத்த வேண்டாம். தெரியாதவன், அறியாதவன், எங்கோ வந்தவன், யாரோ அப்படின்னு கேவலப்படுத்தாத, அவனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களில் வாசம் பண்ண அந்நியன் அவர். சரி, நெக்ஸ்ட்
நியாய விசாரணை, சப்போஸ் நியாயம் பண்றோம், அந்த விசாரணையில அளவில்லை, அளவு 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 எவ்வளவு அளவு கரெக்டா அளக்கணும். நிறைவு எதுல அளந்து கொடுக்குற அது நிறைவாக்குதா, எவ்வளவு நிறைவாக்குது, அந்த அந்த சேரு சட்டாக்கு பாவு படிக்கல் இதை பற்றி கர்த்தர் பேசுறார். சோ படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பாயாக, அளவிலும் நிறையிலும் படியிலும் நீ அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. நம்ம அநியாயம் செய்யக்கூடாது. சோ கர்த்தரோட பிள்ளைங்க ரொம்ப கவனமாக சுமத்துறையான தராசு, சப்போஸ் தராசு பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூட வித்தியாசம் பண்ணா, சப்போஸ் நீ கடையில போய் வாங்குற, நம்ம சைடுல இறங்கிட்டாதான் சந்தோஷம் நமக்கு, நம்ம சைடுல கீழே இறங்கணும். அப்பதான் அவன் இந்த காலத்துல எல்லாருமே நம்மளோட கடைக்காரங்க ரொம்ப நல்லது. ஏன்னா அவன் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் போட்டு கொடுக்குறான் இல்லைங்களா, கொடுக்குறானா இல்லையா? அப்போ நம்ம புத்திசாலி நம்ம நினைக்கிறோம், கிடையாது. நம்மளோட அவன் தான் புத்திசாலி. ஏன்னா அவன் என்னன்றான், நீ பாக்குற பார்வைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் கீழே இறங்குற கொடுத்தா கொடுக்குறான். அவன் என்ன பேலன்ஸ் கரெக்டா பார்த்தா கொடுக்குறான், கொஞ்சம் கீழே இறங்குறவன் தான் போட்டு கொடுக்குறான். சோ அதனால நம்மளோட அவனே புத்திசாலி, அவனே நல்லவன் ஆக்குறான். சோ விசுவாசிகள் சுமுத்திரையான தராசு இருக்கணும், சுமுத்திரையான நிறைகளும். ஒரு கேஜ் பட்டுனா 1000 கிராம்ஸ் இருக்கணும். அதை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்க. யூனிட், அதாவது உன் வீட்டுல நீ ஒரு காரியத்தை நியாயம் பேசுறேன்னா அந்த நியாயம் 100 கிராம்ஸ் இருக்கணும், 1000 கிராம்ஸ் இருக்கணும். அது நீ பேசுனா நியாயம் சொல்லிட்டு நீ தான் 100 கேஜி மாதிரி பேசுறது, அவங்க பேசுறதெல்லாம் 500 கிராம் மாதிரி பேசுறது தப்பு. வெயிட்டை பத்தி பேசணும்னு நீ வெயிட்டை பத்தி தான் கவனம் கொடுக்குறீங்க. நான் என்னன்றேன், வீட்டுல பேசுற பேச்சு கூட அவங்களுக்கு இவங்களுக்கு பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும்ன்றேன். உன்னுடைய பேலன்ஸ்ல கரெக்டா இருக்கணும், பேச்சுல கரெக்டா இருக்கணும், பார்வையில கரெக்டா இருக்கட்டும். அப்படி நியாயம் இல்லைன்னா அது சரிப்பட்டு வராது. பிளீஸ், சுமுத்திரையான படி, ஒரு சேர் படியாகட்டும், அரை சேர் படியாகட்டும், கால் சேர் படியாகட்டும், அது வந்து கரெக்டா நியாயம் இல்லாமல் இருக்கு, அதாவது ஒரு சின்ன படி தப்பு இல்லாம இருக்கணும். நெக்ஸ்ட், நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்படக்கூடிய கர்த்தர் ஆகையால் என்னுடைய கட்டளை யாவையும் என்னுடைய ஏமம் யாவையும் கை கொண்டு அவைப்படி கடற்க கடவுள்கள், நான் கர்த்தர் என்று சொல். ஹல்லேலூயா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம், நம்ம கிட்ட ஒரு திட்டம் பண்ணிக்கணும். இப்ப ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இப்ப பாருங்க, நெகேமியா அவனே ஒரு திட்டம் பண்ணிக்கிறான். கர்த்தர் நமக்கு கொடுத்த ரூல்ஸ் ஒரு சைடுல இருந்தாலும், லீடர்ஸ், நம்ம வீட்டுல இருக்கிற லீடர்ஸ் என்ன பண்ணணும், ஒரு தீர்மானங்களை இருக்கணும். நம்ம எல்லாம் இருக்கணும்பா, நம்ம எல்லாம் இருக்கலாம், அப்பதான் நமக்கு நல்லது சொல்ற தீர்மானம். அப்போ நெகேமியா ஒரு தீர்மானம் எடுக்கிறார். என்ன தீர்மானம்னா, நாங்கள் வருஷந்தோறும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு எங்கள் தேசத்தின் முதல் பலனை கொடுப்போம். அல்லேலூயா. சோ அது கர்த்தருக்காக நீ கொடுக்கிற அந்த ஆக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு செயல் நீ செய்யற, அதான் முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைனா கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குற. இப்போ ஒரு ஆசீர்வாதம் வரதுக்கு முகாந்திரம் எப்படி, ஆசீர்வாதம் வரணும்னா அதுக்கு ஒரு வழி வேணும் இல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீ வந்து இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ தானாக ஆசீர்வாதம் பெறுவாய். ஏன்னா உன்னை நம்புவாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலர்லாம் எவ்வளோ வறுமை வாங்கி பலருக்கு செய்யறாங்க. அப்போ அவங்க என்ன நம்புறாங்கன்னா, இவர் உண்மையில ஆளாக்குவோம், அதனால தான் இவரு அப்படி இருக்கிறாரு, சொல்லி சில பேர் ஒரு இவ்வளோ பார்வையில் வரியா இருக்கிறாங்க. அப்போ அவங்க நம்புறாங்க, இவர்கிட்ட கொடுத்தா இவர் கரெக்டா எல்லாருக்கும் வரியா இருப்பாரு, பலரை காப்பாற்றுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிதான் அனுப்புறாங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ உங்கள் நம்பிக்கை வந்தனால தான் அதை செய்யறாங்க. அவங்க அப்படி இருக்கிறனால இன்னைக்கு நம்ம என்ன பண்றாரு, நம்மள கர்த்தர் நம்பணும்னா நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சா ஆண்டவர் நமக்கு வீடுகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படின்னா, சகல விருட்சங்களின் எல்லா முதற்கனிகளையும் நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் முதல் கனியை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அது பெரிய ஆசீர்வாதம். நான் யோசிப்பேன், ஐயோ இந்த காலத்துல செய்யறாங்க, ஆமா இந்த மாசத்துல செஞ்சாங்களே, நம்ம சபையில ஒரு வாலிபர் அப்படித்தான் செஞ்சாரு, முதல் சம்பளத்தை கொண்டு கொடுத்தாரு. சோத்திரம் பண்ண மாட்டீங்களா? கர்த்தரோட பிள்ளைங்க நீங்க யோசிக்கிற இதெல்லாம், இதுக்கெல்லாம் பலன் தேவனாலே வரும் என்பதை நீங்கள் உறுதியோடு நீங்க பேச வேண்டும். கர்த்தர் அதை செய்கிறவர். ஹல்லேலூயா.
நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே எங்கள் குமாரர்கள் முற்பேர்களையும் எங்கள் ஆடு மாடுகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகளையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கும் கொண்டு வருவோம். அதாவது ஒரு நல்ல மூத்த ஒரு குழந்தைய அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சபையில கொண்டு விட்டுறாங்க. சோ அந்த அவர் வந்து ஊழியக்காரனா மாறிடுறாரு. அவர் ஊழியக்காரனா மாறி பலருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு அந்த ஒரு முதல் குழந்தைய அப்படா கொடுக்குறாங்க, சபையில அப்படா கொடுக்குறாங்க. அவர் தான் ஆசாரியனாவது, அவர் தான் லேவியனாவது, அவர் தான் உலகத்தையே ஆளுறது. நாளைக்கு ஒரு நாள் அவரே ஒரு ஆசாரியனா மாறிடுவார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் பிசைந்த மாவில் முதற் பலனை, எங்கள் படைப்புகளையும் சகல மரங்களின் முந்தின பலனாகிய திராட்சை பழத்தையும் எண்ணெயையும் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளில் வைக்கும்படி ஆசாரியரிடத்துக்கும் எங்கள் நிலப்பயிர்களில் தசமபாகம் லேவியரிடத்துக்கும் கொண்டு வரவும், லேவியராகி இவர்கள் எங்கள் வெள்ளாண்மையின் பட்டணங்களில் எல்லாம் தசமபாகம் சேர்க்கவும். அதாவது லேவியர் தசமபாகம் சேர்க்கும் போது ஆரோனின் குமாரனாகிய ஒரு ஆசாரியன் லேவியரோடு கூட இருக்கவும், தசமபாகமாகிய அதில் லேவியர் 10% எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பொக்கிஷாலைகளில் கொண்டு வரவும் திட்டம் பண்ணி கொண்டோம். அவங்களுக்குள்ள ஒரு சிஸ்டம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சிஸ்டம் கொண்டாடுறாங்க. எஸ், நம்ம தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதங்களிலே நமக்கு ஒரு 10% அதை கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க பலருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. வித்தியாசம் இல்லாம போகுது, போகும். அல்லேலூயா. அது கண்டிப்பாக தான் போகும். எல்லா இடத்துலயும் தப்பு நடக்கிறது இல்லை. ஏன்னா கர்த்தருக்கு பயந்து ஊழியம் பண்ணலாம் அவரால் நடத்தவே முடியாது, சபையே நடத்த முடியாது. ஜனங்களும் கீழ்பட்டு வரமாட்டாங்க, ஆராதனையும் ஆசீர்வாதமா இருக்காது, ஜனங்களும் பேர் பாடி வந்து சேர மாட்டாங்க. அதனால நம்ம கிட்ட உண்மை இருந்தால்தான் காரியம் நடக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதெல்லாம் எந்த ஒரு ஏமாற்றம் நடத்த ஆரம்பிச்சுட்டா ஆசீர்வாதமாகவே ஊழியம் நடக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்தம் தீர்த்த கல்லையும் நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஓய்வு நாட்களை ஆசரித்த பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளையின்படி நடந்த கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால், செய்தால் நேற்ற காலத்தில் மழை பெய்ய செய்வேன், பூமி தன் பலனை கொடுக்கும், வெளி மரங்கள் தன் கனிகளை கொடுக்கும், திராட்சை பழங்கள் கழிக்கும் காலத்தை வரும்போது போர் அடிக்கும் காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். சரிங்களா? கேப் போட்டு வீட்டுல உட்கார்றது இல்ல. இனி விதைக்கிற காலமே வந்துச்சு, இன்னும் திராட்சை அறுத்து முடிக்கல, அவ்வளவு திராட்சை இன்னும் அறுக்க இன்னும் 2 மாசம் அறுக்கவே வேணும். அவ்வளவு திராட்சை கத்த கொடுத்தார். தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள், துஷ்ட மிருகங்கள் தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன், பட்டை உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, உங்கள் சத்துக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்களுக்கு முன்பாக பட்டைத்தால் விழுவார்கள், உங்கள் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்கள் 500 பேர் 10000 பேரை துரத்துவார்கள், உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்துக்கு விழுவார்கள். நான் உங்களுடைய கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட கூட உடன்படிக்கை திடப்படுத்துகிறேன்.
செய்ய வேண்டியது கரெக்டாக செஞ்சுட்டோம்னா தேவன் நிச்சயமாக விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அதெல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கிறோம். அதனால தான் நம்ம திட்டம் பண்றோம், ஸ்ட்ரிக்டா இருக்கிறோம், கிரமத்தோடு இருக்கிறோம். ஏன்? தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்கு வேண்டும். பழசு கொஞ்சம் செய்யவை, புதுசு போட்டு ரொப்பத்துக்கு இடம் பாரு. பழசைகள் சாப்பிட்டு முடியல, பழசைகள் சாப்பிட்டு முடியல. கர்த்தர் இன்னும் புதுசா நிறைய கொடுத்துட்டார். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அப்படி செய்வீங்கன்னா கர்த்தர் நம்ம வீட்டுல வந்து செட்டில் ஆகிறாரு. அவருக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணுங்க. அவர் நம்ம வீட்டுல வந்து தங்குவேன் என்றாரு. அல்லேலூயா. உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் ஜனமாக இருப்பீர்கள். இப்ப கொஞ்சம் கவனிக்கணும் பேசு. நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனைகளை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியமங்களை ஆலோசித்து வெறுப்பா நீங்க நினைச்சிட்டு என் கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களானால் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால், நல்ல கல்விப்படிக்காக கீழ்ப்படியாம போனா உங்கள் கண் பூத்து போ, இருதயம் சேரப்படுகிறதற்கு திகிலும் ஈழையும் காய்ச்சலும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாக இருக்கும். சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். ஹல்லேலூயா. சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன். உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள். துறக்குவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள். மகன் கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ். மறுபடியும் சொல்றாரு, இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவி கொடாது இருந்தால், செகண்ட் அட்டெம்ப்ட் சொல்றாரு, உங்கள் பாவத்தின் நிமித்தம் இன்னும் 7 தனியாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலாகவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலாகவும் ஆக்குவேன். உங்கள் பலன் இல்லாத விருதாவிலே செலவழியும். உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை கொடுக்க மாட்டாது. 3வது கட்டம் மறுபடியும் கவனிங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால், அதே அதிகாரத்திலே ஒரு 3rd அட்டெம்ப்ட் கொண்டு சொல்றாரு. என்ன அட்டெம்ப்ட்னா, நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 தனியாய் வாதை உங்கள் மேல் வர பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வர விடுவேன். அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைய போக பண்ணுவார். உங்கள் வழிகள் பாழாய் கிடைக்கும். நான் 4th அட்டெம்ப்ட் 4th மறுபடியும் சொல்றாரு, இவ்வளவு செய்யறது கூட நீ கீழ்ப்படியாம மறுபடியும் நான் இப்படிதான் இருப்பேன், நீ உன் பிள்ளைகளை கெட்டியா பிடிச்சிட்டீங்கன்னா நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களை இருக்கும் 7 தனியாக வாய்த்து உங்கள் உடன்படிக்கை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வர பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சோர்ந்து பின் கொள்ளை நோயும் உங்கள் நடுவில் அனுப்புவேன். சத்ருவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள். உங்கள் அப்பம் என்னும் ஆதரவு கோலை நான் முறித்து போடும் போது 10 ஸ்திரீகள் ஒரே அடுப்பிலே உங்கள் அப்பத்தை சுடுவார்கள். அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்தி வெயிட் பண்ணி கொடுப்பாங்களாம். 5வது அட்டெம்ப்ட் கொடுக்கிறார். மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இவ்வளவுக்கும் மீறி சீர்பட்டு பலப்பட்டு நாசுவரமா போயிடுவேன். அதையும் மீறி இன்னும் நான் கெட்டியா தான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன் நீ நினைச்சேன்னா எப்படி பாருங்க, இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவி கொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கிரத்தோட உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் என்று உங்களை 7 தனியாக தண்டிப்பேன். உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள். நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரங்கள் சிலை
நிர்த்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுக்கு உடல்கள் மேல் எரிவேன். ஆத்மா உங்களை ஆலோசிக்கும் வெறுக்கணும் என்ற ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை பாழாக்கி சுகந்த வாசனை முகராதிருப்பேன். நான் தேசத்தை பாழாக்குவேன். அதில் குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள். ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதற அடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவேன். உங்கள் தேசம் பாழும், உங்கள் பட்டணங்கள் வனாந்திரமாகும். உங்கள் உயிரோடு மீந்திருப்பவர்கள் இருதயங்களை சத்துருக்களின் தேசங்கள் மனத்தாட்சி அடைய செய்வார்கள். அசைகிற இலையின் சத்தம் அவர்களுக்கு ஓட்டம் கொடுக்கும். ஒரு மரம் இலை ஓடிச்சுனா கூட, ஒரு மரத்துல இலை ஆடிச்சுனா கூட ஐயோ பயங்கர அளவுக்கு ஒரு விசுவாசியுடைய உள்ளம் தளர்ந்து போகும். சத்துருக்களுக்கு முன் இருக்க உங்களுக்கு வேலை இருக்கா? ஒரு காதி கொடுத்து அழிந்து போகிறது. பிள்ளைகளே, ஏன் இதை படிக்க வைக்கிறேன்? எப்போவாவது நம்ம படிக்க வச்சுக்கணும். படிக்க வைக்காதான் தப்பு. ஒரு வாட்டியாவது நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பயப்படுத்த சொல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம இதெல்லாம் நீங்க படிப்பீங்கன்னா திடீர்னு மதியத்துல வேற ஏதோ இருக்கும் இச்சையை குறித்து, அதை படிச்சுட்டு நீங்க மனது டைவர்ட் ஆகும். அவனுக்கு தெளிவா சொல்றேன், கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு இதெல்லாம் உஷாரா இருக்க சொல்றாரு. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க கிரியை செய்யுங்கன்றாரு. அதனால கர்த்தருடைய ரொம்ப கவனமா இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வரல. ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகள், அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க வேண்டும். நம்ம சிலதெல்லாம் படிக்கிறது இல்லை. கோர்ட்ல இதெல்லாம் படிக்கிறாங்க. ரூல்ஸ் புக்ல இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. 1 to 5, 1 to 4 அவனுடைய சொத்து பார்க்கறாங்க. எவ்வளவு சொத்து இருக்கு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு இட்டு சோமச்சு போட்டு பரிகாரம் சான்று தெளிவாக சொல்கிறார். திருடன் கண்டுபிடிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் ரத்தம் பழி சுமராக. திருநாள பிடிச்சி அடிக்கிறான், செத்து போயிடுறான். அதுல யாருக்கும் தப்பு வராது. நியாயமாக அந்த ரூல்ஸ் கரெக்டா இருந்தாக்கா நம்ம தைரியமான பேச முடியும். அதனால அடிச்சு செத்துட்டான்னா அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. திருடலாம். சோ ஆண்டவர் எவ்வளவு கிளியரா சொல்றார். சூரியன் அவன் மேல் உதித்திருந்தானால் அவன் நிமித்தம் ரத்த பழி சுமரம். பாருங்க, ஈவன் சூரியன் உதிக்கிறது என்ன அர்த்தம்? பகல் வந்துச்சு அப்போ ஒரு திருடுறானாக்கா அது அந்த படி அவன் மேல சுமரணும்ன்றார் ஆண்டவர். சோ பகல் திருடினாலும் சரி, நைட்ல திருடினாலும் சரி, திருடன் தான். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்கு விளைப்பட கடவன். அதாவது எந்த பொருளும் இல்லை, ஆஸ்தி இல்லைன்னா வேலை செஞ்சு கடன் தீர்க்கணும். திருடன மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் ரெட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். கையில் இருக்கிறது கரெக்டா பார்த்து கட்சிச்சு அப்போ 4 எத்தனையும் 5 எத்தனையும் கிடையாது, ரெட்டிப்பு 2 டைம்ஸ் கொடுக்கலாம். திருடுனால சோ ஒரே ஒரு தொழிலுக்கு கர்த்தர் எவ்வளவு வித்தியாசமான டிஃபரன்ஸ் கொடுக்கிறாரு, எவ்வளவு வித்தியாசமான நியாய தீர்ப்புகள் கொடுக்கிறாருன்றத கொஞ்சம் கவனிச்சுங்க. ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேய விட்டுட்டா அவன் தன் சுயசெயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். அவன் எப்போ நாசத்துக்காக இந்த மாதிரி கொடுத்தானோ தன்னுடைய வயலோ அல்லது தன்னிடத்தில் இருக்கிற பணத்திலையோ அவன் அதுக்கு ஈடு கொடுக்க வேண்டும். அதுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். அக்கினி எழுப்பி முட்செடியில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் வேறு எதையாவது எரித்து போட்டதே ஆனால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். எவ்வளவு நஷ்டம் ஆச்சோ அந்த நஷ்டத்துக்கு ஈடாக அவன் பணத்தை கட்டி கொடுக்கணும். சோ ஆண்டவர் எப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறோமோ, இதெல்லாம் எப்போ படிச்சிருக்கிறோம், இதெல்லாம் ஏன் படிக்கிறது இல்லை? அப்போ வேத வசனம் பண்றது வெறும் விதத்திலே போயிடுமா? நம்ம இவ்வளவுலாம்
பிளாக்கேஜ், தடைகளும் குறைகளும் நம்ம கிட்ட வச்சுக்கினேன். ஆசீர்வதியம் தான் அதுக்கு மீனிங். எத்தனையோ தவறு. இன்னைக்கு ஒருவேளை லேண்ட் இல்லை, ஆடு மாடு, எத்தனையோ பொருள் நஷ்டம் ஆகும், எத்தனையோ பணங்கள் வாங்கிட்டு கொடுக்காத போயிடுறாங்க, எத்தனையோ விதமான செயல்பாடுகளே தப்பு நடக்குது. அப்படியா விசுவாசிகளுக்கு எப்பேற்பட்ட சுமத்துறையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஒருவருடைய வசத்தில் திரவத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் பொழுது, சப்போஸ் இந்த பாத்திரத்தை கொஞ்சம் வச்சுக்கோ, இந்த பொருளை வச்சுக்கோ, ஒரு 5 சாரி வச்சு போற சிஸ்டர், நான் அந்த போயிட்டு ஒரு 2 மாசம் பொறுத்து வரேன், வழி செய்வோம், ஏதோ ஒரு வசமா கொடுத்து போறான். அது அவன் வீட்டிலிருந்து திருட்டு போனாலும், திருடன் அகப்பட்டானாலும் அவன் அதற்கு இரட்டிப்பாக கொடுக்கவில்லை. உன் கையில கொடுத்தனால நம்ம தான் போகுது. திருடு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல அது திருடா போயிடுச்சுன்னா அதுக்கு ரெட்டத்தனியாக நம்ம கூட்டிடுவோம். காணாம போன மாடு, கழுது, ஆடு, வஸ்திரம் முதலானது யாதொன்றை இன்னொருவர் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினார். நம்ம கிட்ட காணாம போயிடுச்சு, இன்னொருத்தர் கிட்ட திருடு. அவர் சொல்றாரு, எந்த உங்கள்கிட்ட நான் எடுக்கல, எந்த அவர் சொல்றாரு, இரு தரத்தாரையும் வழக்கும் நியாயாதிபதியிடத்தில் வரக்கடவுது. இந்த விஷயம் எங்க வரணும்? நியாயாதிபதிக்கு போயிடும், ஜட்ஜ் கோர்ட் போயிடும், அவங்க அதை சரி பண்ணுவாங்க. இரு தரத்தாரும் வழக்கும் நியாயாதிபதிகள் வரக்கடவுள். நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்கிறார். சோ ஜட்ஜ்மெண்ட் அங்க போட்டுறாங்க. சோ இப்படி வித்தியாசமான சில காரியங்களை தேவனிடத்துல கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் பிறரிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம கைவசம் கொடுத்த பிறகு நம்ம தான் பொறுப்பு. நம்ம கையில நாசம் ஆயிடுச்சோ, திருடு போயிடுச்சோ, நம்ம எப்படி இருந்தாலும் அதுக்கு ஈடு கொடுத்து ஆக வேண்டும். வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவர் வாடகைக்கு வந்த சேதம். சூரியக்காரியை உயிரோட வைக்க வேண்டாம். சூரியம் பண்றவங்கள உயிரோட வைக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம என்ன பண்றது? இந்த காலத்துல அவங்களை நாடக்கூடாது, அவங்களுக்கு கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட போகக்கூடாது, அவங்கள எந்த ஒரு உதவியும் நாடி போகக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறு தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்படுவான். ஸோ ஆண்டவரை தொழுவது மட்டும் விட்டு வேற எதுல செஞ்சாலும் அது தப்பாயிடும். கர்த்தர் விட மாட்டார். அந்நியனை சிறுமைப்படுத்தாமல் ஒடுக்காமல் இருப்பதற்காக நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியராக இருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. சோ ஒடுக்க வேண்டாம், அவங்க இக்கட்டு கொடுக்க வேண்டாம், இக்கட்டுல விட வேண்டாம் அவங்கள. அதான் அவங்க தெளிவா சொன்னார். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் இதுதான் பிரச்சனை. நம்ம எங்க முறையிடுறோம்? நம்ம எங்க இக்கட்டு பண்ணோம்? நாங்க எங்க அவங்களுக்கு உபத்திரம் கொடுத்தோம்? நாங்க தொல்லை பண்ணவே இல்லையே. அவங்க தான் கட்டிக்கிறாங்க, அவங்க தான் இஷ்டத்துக்கும் பேசுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் பொழுது அவர்களை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தினாலே கொலை செய்வேன். கதை எங்கேயோ போகும். உங்கள் மனைவிகள் விதவைகள், உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். ஸோ மேட்டர் ரொம்ப தூரத்துக்கு போகுது கதை. உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால், நல்ல கவனிங்க, உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவர்களுக்கு வட்டி வாங்க வேண்டாம்.
சோ வட்டி வாங்குறது போல வட்டி வாங்க வேண்டாம். சோ கிளியராவே கர்த்தர் தெளிவா சொல்றார். தன்னுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்துரு. ஈடு கட்டுறத பணம் இல்லை, அதனால வஸ்திரம் வாங்கிட்டேன், நைட் வரத்துக்குள்ள அவன் கொடுத்துரு. அவன் என்ன சொல்றாரு, அவன் போர்வை இதுதானே, அதுவே அவனுக்கு தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம், வேறு எதுனாலே படுத்துக் கொள்வான். அவனை நோக்கி முறை விடும் போது அவன் தான் கடன் கேட்டான், கடன் கொடுக்க முடியல, அதனால துணியை கொடுத்தான். இந்த துணியை நான் வாங்கி வச்சுக்கினேன், அது தப்பா போயிடுச்சா. இப்ப ஆர்டர் சொல்றாரு நைட் வரைக்கும் வச்சுட்டு அதை சுத்துற அவனுக்கு, அதை வச்சு அவன் போட்டுக்குவான் பொழுது, அதை வச்சுதான் அவன் போட்டுக்குவான் பொழுது, அதை விட்டு சர்ச்சைக்கு போவான் பொழுது, அவன் வேற துணி இல்லை பொழுது. அவன் ஒருவேளை ஆண்டவரே இந்த மாதிரி இல்லையே, நான் இப்ப சர்ச்சைக்கு போடுமே, இல்ல இந்த மாதிரி நான் ஒழுக்கமா இருக்கணுமே, வீட்டுல துணி இல்லையே இருக்குன்னு அவசரப்பட்டு ஆண்டுக்கு முறையிட்டாங்கன்னா நான் அவனுக்கு செவி கொடுப்பேன், நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். நியாயாதிபதிகளை அதாவது எவ்வளவு அதுல கூட சில நேரத்துல விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுறோம் பாருங்க. நம்ம அவன் கடவுளை போல நம்ம மாற வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுறோம். இதுல நியாயம் பேசணும், என்ன கத்தாவே நீ பார்த்து தானே தெரியுது, அவன் தானே கொடுத்தான், கொடுக்க முடியல தான் இதை கொடுத்தான், நான் நியாயம் தானே பண்ணிருக்கிறேன், சாயந்தரத்துல கொடுத்துரு, எப்படி இது அவன் வேணாம் வட்டாவன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் நம்ம இருந்துட்டா பெரிய வம்பா கூட அவன் ஆண்டு நோக்கி ஜவு பட்டுறான்னு வச்சுக்கோ, இவர்கிட்ட நம்ம மாட்டி சாப்பிடும். சோ இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடும். சில நேரத்துல ஓகே பரவாயில்ல, நம்மளாம் தோத்துட்டோம் அப்படின்ற நிலைமை போட்டா கூட பரவாயில்ல, விட்டு கொடுத்துடலாம் அப்படின்ற ஸ்டேஜ் வருது கதை. நியாயாதிபதிகளை தூஷியாதே. ஜட்ஜஸ் எப்பவுமே நம்ம கோவப்பட்டு கூடாது, ஏன்னா அவங்க பிரச்சனையே பெருசா இருக்கும். நியாயம் சொல்றதுல அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா, இவனுக்கு சொன்னா இவன் தப்பு, இவன் சொன்னா இவன். சில நேரத்துல விபரீதமான சூழ்நிலை நடந்து போகுது ஜட்ஜஸ் தெரியுமா. நம்ம நினைக்கிறோம், நான் யோசிப்பேன் சில நேரத்துல, ஐயோ ஜட்ஜி வெறும் பிஎஸ்சி எல்எல்பி தான் படிச்சுக்கிறாங்களா, இவங்க ஜட்ஜி ஆயிடுச்சுக்காங்களே, ஐயோ இவ்வளவு நான் யாருமே படிச்சிடலாமா. ஐயோ அப்பா ஒருத்தரும் வரும்பொழுது அவங்களுக்கு நியாயம் சொல்லணும்னா இவங்க பிச்சுக்கோ, எதை நியாயம் சொல்ல போய் இதை இது பண்ணி எவன் எந்த இடத்துல வந்து எஃபெக்ட் பண்றான்னு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள் ஜனத்துல அதிபதியை சபியாயம் இருங்கள், எந்த அதிபதியும் சபிக்க கூடாது. Need to be very careful. நாளைக்கு நம்ம அதிகாரியானா நம்மள ஒருத்தர் சபிச்சாங்க நீங்க நினைப்பீங்க, என்ன நான் அதிகாரியா இருக்கேன் என்ன சபிக்கிறானே நீங்க நினைக்க மாட்டீங்களா. அதனால எந்த அதிகாரியும் நம்ம சபிக்க கூடாது. உன் குமாரர்கள் முதற் பேரான கொடுப்பாயாக, உன் மாடுகள் உன் ஆடுகள் எப்படி செய்வாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக. அபாண்டமா யாருன்னா சொன்னா ஏற்றுக்கவே கூடாது. நீ நியாயம் உள்ளவராக இரு. அபாண்டமா யார் மேல யார் சொன்னாங்கன்னா நீ கணக்கில் வச்சுக்காத. சொன்னா சொன்னாங்க தெரியும் யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படி சொல்லாத, இவங்க சொன்னதை வச்சு நீ நியாயம் இருக்காத, உனக்கு நியாயம் ஒண்ணு இருக்குது. கொடுமை உள்ள சாட்சிக்காரனா இருக்க ஆகாதவனுடைய கலவாதே. ஆகாத ஒருத்தனோட நீ கலவாத, அவனுக்கு சம்பந்தமே வைக்காதேன்றாரு. எப்போ உனக்கு ஆவலையோ சரிபட்டு வரலையோ அவன் கூட சம்பந்தம் வைக்காதேன்றாரு. தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாதிருப்பாயாக. தீமை செய்யறதுக்கு இங்க ஒரு ஆலோசனை கேள், அங்க ஒரு ஆலோசனை கேள், அவனை கூப்பிட்டுக்கோ, இவனை கூப்பிட்டுக்கோ, இவனை சேர்த்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ. ஒரு சின்ன தப்பு பண்றதுக்கு இவனை கூட சேர்த்துக்கோ, அவனுக்கு சத்துக்கோ, அவனை சேர்த்துக்கோ. ஒரு சின்ன பொய் சொல்றதுக்கு ஒருத்த கூட சேர்த்துக்கோ, அவனை கூட சேர்த்துக்கோ. கூட்டணி வந்து இதுல வேற ஒரு சின்ன தப்பு செய்யறதுக்கு கூட்டணி வேற சேர்த்துக்கிறது தப்பு. செய்யாத, மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்யாத. கர்த்தர் நமக்கு பலனை அளிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. வழக்கிலே நியாயத்தை புரட்ட மிகுதியானவர்களின் பட்சத்தில் சாய்ந்து உத்தரவு சொல்லாதிருப்பாயாக. ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, நியாயம் சொல்லணும்னு சொல்லிட்டு நீ இன்னும் 10 பேர் கூப்பிட்டு சப்போர்ட் கூப்பிட்டு போய் சாட்சிகளை கொடுக்கிற அளவுக்கு போவாத. நீ நியாயத்தை நியாயம் என்று சொல், தப்பை தப்பு என்று சொல். சோதரன் அப்பதான் ஜனத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற விஷயம் நமக்கு வரும். வியாசியிலே தரித்திரனுடைய முகத்தை பாராயாக. ஏழத்தானே, இவன் பரதேசித்தானே,
போட்ட விடு அப்படின்னு அவனுக்கு ஒரு குற்றத்தை சுமத்துறாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் சத்துருவின் மாடாவது அவனுடைய கழுதையாவது தப்பி போக கண்டால் நல்ல வச்சுங்க, அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய்விடு. உன் சத்துருனுடைய மாடே ஆடே தெரியாத கயிறு பிச்சுக்கின்னு ஓடி இருந்ததுன்னா அவனுக்கு உதவி செய்யணும் நம்ம பார்க்கணும்ன்றார் ஆண்டவர். தெரிஞ்சிருந்து நீ சும்மா இருக்கக்கூடாதுன்றாரு. சத்ருவின் மாடு, அதாவது உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாத இருக்கலாமா? அவசியமாய் அவனோட கூட அதற்கு உதவி செய்வாயாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கள்ள காரியத்துக்கு தூரமாய் இருப்பாயாக. தப்பான காரியங்களுக்கு நம்ம எப்படி தூரக்கிறோம். குற்றமில்லாதவனையும் நீதிமானையும் கொலை செய்யாதிருப்பாயாக. குற்றம் இல்லாதவன் உனக்கு தெரிந்து, நீதிமானை கொலை செய்யக்கூடாது. நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன் ஆண்டு சொல்றார். துன்மார்க்கனை போய் அவன் நீதிமான் நான் சொல்லவே மாட்டேன், நீயும் சொல்லாத. பரிதானம் வாங்காதிருப்பாயாக. லஞ்சம் வாங்கக்கூடாது. என்னன்னா ஆகட்டும், எவனா வாங்கட்டும், வேற வழி இல்லை, நம்ம கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா நமக்கு வேலை ஆகும். ஆனா நம்ம லஞ்சம் வாங்க, நம்ம கர்த்தருக்கு உண்மையா இருப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிதானம் பார்வை உள்ளவனை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை பொருட்டும். லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சுட்டான், நியாயத்தையே பட்டி போட்டுருணும். விசுவாசிகள் ரொம்ப கவனமா இருங்க. 6 வருஷம் உங்க லேண்ட்ல நீங்க ஆசீர்வாதத்தை பலனை வாங்கிட்டீங்கன்னா 1 வருஷம் அந்த லேண்டை ஃப்ரீயா விட்டுருணுமா? ரைட் செய்யக்கூடாது. அந்த லேண்டுக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுக்கணுமா? அந்த லேண்ட் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. வருஷம் 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 வளர்ச்சியில் கொடுக்கணும்னு அந்த லேண்டுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. 6 வருஷம் அந்த பலனை எடுத்துக்கோ. 7வது வருஷம் அது எந்த பயிர் செய்யாத, அந்த லேண்டு ஃப்ரீயா விட்டு அந்த லேண்டு நல்லா செழிக்கோன்றாரு. அதுக்கு மீறி நம்மளுக்கு தெரியல, கர்த்தரோட தெரிஞ்சுக்குதே. நம்ம உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத் தோப்பையும் அப்படியே செய்வாயாக. 6 நாள் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடு உன் கழுதை இளைப்பாறும், உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறும் ஓய்ந்திருப்பாராக. ஸோ அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். புரியுதுங்களா? விஜயம்மாவுக்கு சண்டே வேலைக்கு வரணும்னு நான் கூப்பிடுறதில்ல, அப்படியேனா சர்ச்சுக்கு வந்துருவாங்க. அதனால நீங்க விஜயம்மா யோசிக்க கூடாது. மாஸ்டர் சொல்றாரு 7ஆவது நாள் ஃப்ரீ ஆகணும்னு சொல்லிட்டு என்னையா வரலன்னா நீங்க சர்ச்சுக்காகத்தான் உங்களை வச்சுருக்கோம். சர்ச்சு முடிஞ்ச உடனே மறுபடியும் நீங்க பாட்டு பல பசங்க போயிட்டே இருந்துடுறீங்க இல்லையா? ஸோ அதான் முறை. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் அப்படி இருக்கணும். நான் உங்களுக்கு சொன்னவர்கள் யாவற்றையும் சாவதானமாய் இருந்து அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம். அந்நிய தேவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டாம். அது ஒரு வாயினால் பிறக்க கேட்கப்படவும் வேண்டாம். உன் நிலத்தில் முதல் விளைச்சலும் இதெல்லாம் வச்சு கர்த்தருடைய, அதாவது ஆசீர்வாதம் நிறைய சொல்றார். கர்த்தருடைய காக்கிறதும் நான் ஆய்வு பண்ணின ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறதும் இதோ ஒரு பெரிய தூதனை உங்களுக்கு முன்பே அனுப்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எச்சரிப்பு அப்படின்றது எப்பொழுதுமே நம்மளுடைய மோசம் போகாதபடி நம்மை காப்பாற்றுறதுக்காக. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இதை மாதிரி கவனமா நம்ம கேட்கணும். சார்
உட்காந்துங்களா? இப்போ உபாகம புத்தகம் எடுத்துக்கிறோம். எல்லாரும் எடுத்துக்கீங்க. ஒரு வசனம் நீங்கள் வாசிக்கணும், இல்லை ரெண்டு வசனம் வாசிக்க பரவாயில்ல. எல்லாருமே நீங்கள் ரெண்டு வசனம் நீங்கள் வாசிங்க. அது ஒன்று இது வரைக்கும் நம்ம வாசிக்கல, அதனால இன்னைக்கு வாசிக்க. நீங்கள் ரெண்டு வசனம் மட்டும் நீங்கள் வாசிங்க. உபாகமம் இந்த முடிய போது இது வாசத்துக்கு நம்ம முடிக்கலாம். ಡ್ಯೂಟ್ರಾನಮಿ ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನದಿಂದ 28ನೇ ಅಧ್ಯಾಯ. இன்று நான் உனக்கு விதிக்கின்ற உன் தேவனுக்கு கட்டுடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சன்னதிக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளுக்கும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு ಆದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಮಾತಿಗೆ ಕಿವಿಗೊಡದೆ ನಾನು ಈಗ ನಿಮಗೆ ಬೋಧಿಸುವ ಆತನ ಆಜ್ಞಾವಿಧಿಗಳನ್ನು ಅನುಸರಿಸದೆ ಹೋದರೆ ಈ ಅಶುಭಗಳು ನಿಮಗೆ ಪ್ರಾಪ್ತವಾಗುವವು. ನಿಮಗೆ ಊರಲ್ಲಿಯೂ ಅಡವಿಯಲ್ಲಿಯೂ ಅಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗಳಿಗೂ ಕೊಳವೆಗಳಿಗೂ ಅಶುಭ ಉಂಟಾಗುವುದು. ನಿಮ್ಮ ಸಂತಾನ ವ್ಯವಸಾಯಗಳು ದನ ಕುರಿಗಳಿಗೂ ಅಶುಭ உண்டாகுವುದು. நீ வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அடியும் மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். The Lord will make pestilence leave you until he has consumed you off the land which you are entering to take possession of it. The Lord will smite you with the consumption and with fever, inflammation and failing heat, and with drought, and with blasting, and with mildew. They shall pursue you until you perish. Thank you. And your heavens which are over your head shall be bronze, and the earth which is under you shall be iron. The Lord will change the rain of land to powder and dust. From the heaven it shall come down on you until you are destroyed. Thank you. The Lord will cause you to be defeated before your enemies. You will come and at them one direction, but flee from them in seven. And you will become a thing of horror to all kingdoms of earth. Your carcasses will be food for all the birds and the wild animals, and there will be no one to be frightened them away. Thank you. அது 27 வாசிங்க. The Lord will send boils on you, as he did on the Egyptians. He will make your bodies break out with sores. You will be covered with scabs, and you will itch, but there will be no cure. Yes. The Lord will make you lose your mind. He will strike you with blindness and confusion. 29. குருடன் அந்தகாரத்திலே தடவி பெய்கிறது போல நீ பட்ட பகலிலே தடவி கொண்டு திரிவாய். உன் வழிகளில் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும். வேலை செய்வார் இல்லாமல் என்னால் ஒடுக்கப்படுகிறோம் கரிகொடுக்கிறோமாய் இருப்பாய். Next வாசிங்க. 30. You will be engaged to a girl, but someone else will marry her. You will build a house but never live in it. You will plant a vineyard but never eat its grapes. Yeah. Your wool shall be slaughtered before your eyes, but you shall not eat any of it. Your donkey will be restored to you. Your sheep shall be given to your enemies, but there shall be no one to help you. Your sons and your daughters shall be given to another people, while your eyes look on and faint with longing for them all day long. But you shall be helpless. குமாரத்திகளும் அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அவர்களை காண உன் கண்கள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம். உன் கையில் பெலனில்லாதிருக்கும். உன் நிலத்தின் கனியையும் உன் பிரியாசத்தின் எல்லாத்தையும் அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருப்பாய். உன் கண்கள் காணும் காரியங்களினாலே மதிமயங்கி போவார். 35. The Lord will make sores on your knees and legs that you cannot heal, from the bottom of your foot to the top of your head. The Lord will bring you and king whom you set over you to a nation which neither you nor your father have known,
and there you shall serve other gods, wood and stone, and you shall become an astonishment and a proverb and a byword among all nations, where the Lord will drive you. 38. You shall carry much seed out to the field, and gather but little in, for the locust shall consume it. You shall plant vineyards and tend them, but you shall neither drink of the wine nor gather the grapes, for the worms shall eat them. You shall have olive trees throughout all your distance. You shall not anoint the incense and the oil. You shall not anoint yourself with the oils and your drops off. You shall have sons and daughters, but shall not be yours, for you shall go into captivity. Swarms of workers will take over all the trees and the crops of your land. The foreigners who reside among you will rise above your higher and higher, but you will sink lower and lower. They will lend to you, but you will not lend to them. They will be the head, but you will be the tail. All these curses will come on you. They will curse you and overtake you until you are destroyed. Because you did not obey the Lord your God and observe the commands and decrees He gave you. There shall be a sign and a wonder against you and your offspring forever. Because you did not serve the Lord your God with joyfulness and gladness of heart. Because of abundance of all things. 48. Therefore you shall serve your enemies, whom the Lord will send against you, in hunger and thirst, in nakedness and in want of all things. And He will put a yoke of iron upon your neck until He has destroyed you. The Lord will bring a nation against you from afar, from the end of the earth, as swift as the edge flies, a nation whose language you do not understand. இறைவனுடைய முகப்பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகமுள்ளதும் உனக்கு தெரியாத பாஷையை பேசுவதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாளத்திலிருந்து கர்த்தர் முன்னே கழுகு பறக்கும் வேகமாய் வரப்படுவார். 51. நீ அழியும் மட்டும் அந்த ஜாதியான் உன் மிருக ஜீவன்களின் பலனையும் உன் நிலத்தின் கனியையும் புசிப்பான். அவன் உன்னை அழித்து தீரும் மட்டும் உன் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் உன் மந்தைகளில் உள்ள ஆடு மாடுகளிலும் உனக்கு ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான். உன் தேசம் எங்கும் நீ நம்பி இருக்கும் உயரமும் மரணிப்புமான உன் மதில்கள் விழுமளவும் அவன் உன் வாசல்கள் எங்கும் உன்னை முற்றுகை போடுவான். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன்னுடைய தேசம் எங்கும் உள்ள உன்னுடைய வாசல்கள் தோறும் உன்னை முற்றுகை போடுவான். சத்துருக்கள் உன்னை முற்றுகை போட்டு நெருப்பு காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த உன் தப்புக்கணியான உன் புத்திரர்களின் மாம்சத்தையும் தின்பாய். உன் சத்துருக்கள் உன் வாசல்கள் எங்கும் உன்னை முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் உன்னிடத்தில் இருக்கும் செல்வமுள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் இல்லாமையினால் தான் தின்னும் தன் பிள்ளைகளின் மாம்சத்திலே. 55. So that he will not give any of them the flesh of his children whom he will eat, because he has nothing left in his age, and the spirit straits in which your enemies shall distress you at all your gates. The tender and delicate women among you who would not venture to set the sole of her foot on the ground because of her delicateness and sensitivity will refuse to the husband of her bosom and to her son and her daughter. To the Africa which comes out of her body and to the children who are born in her, she will eat them in season because she has nothing else. This is how bad the struggle will be that those who hate you will bring to all your towns. 59. Then the Lord will bring on you and your offspring extraordinary afflictions, afflictions severe and lasting, and sickness grievous and lasting, and He will bring upon you again all the diseases of Egypt which you were afraid of, and they shall cleave to you. Every sickness also and every affliction that is not recorded in the book of this law, the Lord will bring upon you until you are destroyed. You were as numerous as the stars in the sky, and we left but few in number, because you did not obey the Lord your God. Just as it pleased the Lord to make you prosper and increase in number, so it will please Him to rule and destroy you. You will be uprooted from the land and everything you possess. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை 64. 64. கர்த்தர் உன்னை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை
செய்கிறவனுக்கு கத்தரிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் சந்தேகத்தையும் கொடுப்பார். Amen. 66. Your life will always be in danger, day and night. You will be filled with terror, and you will live in constant fear of death. Your hearts will pound with fear at everything you see. Every morning you will wish for evening. Every evening you will wish for morning. 68. And the Lord will take you back of Egypt in the ships, and in the ways of which I sent you, you shall never see it again, and there you shall be often receivers to your enemies as male and a female slaves, but no one will buy you. Yes, எல்லாரும் பாருங்க ப்ளீஸ். என்ன நீங்க மன்னிக்கணும், இதெல்லாம் உங்களை படிக்க வச்சிருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்க கவனமா இருங்க. ஏன்னா என் பைபிளில் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். ஒரு வசனம் கூட இதை விட்டு கொடுக்க முடியாது. ஒரு முறைக்கு 10 முறை நம்ம படிக்கணும். அப்பதான் சில தவறுகளும் தெற்றுகளும் நம்மளை அறியாத நடக்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதுல நான் தீர்மானம் பண்ணாதான் நடக்க முடியும். மற்றவங்க சொல்றது நம்ம கேட்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம மண்டையில வச்சுக்கிறது தெரியாது. டெஃபினெட்லி நம்ம படிக்கணும். ஏன் இதை படிக்க வைக்கிறோம்னா ஒரு முறையாவது நம்ம இதெல்லாம் படிச்சுட்டா, ஐயோ ஒருவேளை இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலை நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்துட்டா நம்ம கர்த்தருடைய பிள்ளை இல்லையா, நமக்கு தானே ஆசீர்வாதம், நம்மளே ஒரு துர்மார்க்கரா மாறிடக்கூடாதே. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மன்னிப்பு கேட்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. கர்த்தர் மன்னிக்கிறார். கான்சியஸா இருக்கணும். நம்ம எந்த விஷயத்திலும் ஒரு தவறு நடக்கும் போது கான்சியஸா இருக்கணும். அந்த கேட்கலாம், கர்த்தர் இறக்க செய்வார். சோ லாஸ்டா நீங்க தப்பா எடுக்கலன்னா 28ஆம் அதிகாரம் 1 to 14 வருஷம் இப்போ நம்ம வாசகத்தை வாசிக்கலாம். இப்பதான் அதுக்கு அருமை தெரியும். இதுக்கு பின்னாடி கீழ்ப்படியாக படிச்சோம் நம்ம எவ்வளவுக்கு பாருங்க, எவ்வளவுக்கு 68 வசனம். 68ல 14 போச்சுன்னா மிச்சம் எல்லாமே 14 போய் மிச்சது எல்லாமே சாப்பிடும் சொன்னா எப்படிதான்? அப்ப நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும். யாருக்கு? துன்மார்க்கர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைக்கு தான் சொல்றாரு. அவங்களதான் கர்த்தர் உஷாரப்படுத்தார், துன்மார்க்கன் உஷாரப்படுத்த மாட்டார். துன்மார்க்கன் கர்த்தர் சொல்றதுனால ரட்சிக்கப்படு, கீழ்ப்படி, கர்த்தர் சமூகத்துல வா, இது ஒண்ணு விட்டா வேற எதுவும் அவனுக்கு கிடையாது. அவனுக்கு போய் ப்ராபசில கொடுக்க மாட்டார், அவனுக்கு தைரியம் கொடுக்க மாட்டார். விசுவாசிகளுக்கு தான் தைரியம் கொடுக்கிறார். இதெல்லாம் ஆயிடும் பா, இதெல்லாம் ஆயிடும், நான் சும்மா இருக்க மாட்டேன், நான் நீதியின் தேவன், நான் பரிசுத்த கர்த்தர், நான் இப்படிதான் இருப்பேன்வாரு. அதனால நம்ம நம்முடைய வாழ்க்கையிலே சிலதெல்லாம் ஓஹோ இருக்குதா, படிங்க, உங்களுக்கு தனியா படிங்க, வேற இடத்து சொல்லாதீங்க, வேற இடத்து சொல்லாதீங்க, அவங்களுக்கு சங்கடமா இருக்கும். இவ்வளவு வருஷம் ஆச்சு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தைரியம் வர்றதுக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை உபாகமத்துல இந்த இடத்துல லேவியர்கள்லாம் பாத்தீங்களா எவ்வளவுக்குது சொல்ல முடியாது, இருக்கா நான் சொல்ல முடியாது. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உங்களுக்கு சொல்றேன், கவனமா இருங்க, எல்லாத்துலயும் கவனமா இருங்க. தப்பு தான் அப்படின்றார் ஆண்டவர். அதனால இப்பொழுது ஒரு வசனமாக 28ஆம் அதிகாரம் 1 to 14 வரைக்கும் சந்தோஷமா வாசித்து முடிச்சிடலாம். தயவுசெய்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்தின் உண்மையை செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக செல்வங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The Lord will command His blessing on you in your barns and in all that you undertake, and He will bless you in the land that the Lord your God will give. 9th verse. The Lord will establish you as a holy people to Himself, just as He has sworn to you, if you keep the commandments of the Lord your God and walk in His ways. And all people of the Lord shall see you and call by His name of the Lord, and they shall be afraid of you. The Lord will grant you abundant prosperity in the fruit of your womb, the young of your livestock, and the crops of your ground, and the land is for you to ancestors to give. எந்த காலத்திலும் தேசத்தில் மழை பெய்யும், நீ தரித்து
எல்லாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை செலுத்தும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாக கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார் கீழாகாமல் மேலாவார். தேங்க்யூ. இது வாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, இனிமையா இருக்குது, போட்டி போட்டு வாசிக்கிறதுக்கு கூட ஆறுதலா இருக்குது. ஆனா அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப சங்கடப்பட்டீங்க. நீங்க இவ்வளோ வசனம் 68 வசனம் அதிகமா போகுது, அது கூட ஒரே ஒரு 2 வார்த்தையில சாப்பிட்டு கொடுத்தா போதாதா, இவ்வளவு வசனமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே பாருங்க, பரிசுத்தமாக்குறவங்க ரொம்ப கராரா இருப்பாங்க, உரிமையா இருப்பாங்க, தைரியமா இருப்பாங்க, ஆறுதலா இருப்பாங்க, உற்சாகமா இருப்பாங்க, கலகலன்னு இருப்பாங்க. சோ தேவன் நமக்கிட்ட எப்பொழுதுமே ஆசீர்வாதம் கொடுக்கறதுல கிளாடி, அவர் ஒன்றும் கம்மியெல்லாம் வைக்க மாட்டார். ஆனா அதே நேரத்துல விசுவாசிகளை எச்சரிக்கிறார், ரொம்ப கவனமா இருங்க. நீங்க நினைக்காதீங்க பரலோகத்துக்கு போன பிறகு ஒருவேளை கஷ்டம் நடந்துட்டு போனா அப்போ அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு. இப்பவே அதெல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருங்க. அப்படியெல்லாம் கேர்லெஸ்ஸா நீங்க இருந்துடாதீங்க. டெஃபினெட்லி இங்கேயே எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்க வேண்டிய நிலைமை வரும். தப்பு ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கர்த்தர் இங்கே கொடுப்பார். அதனால கர்த்தருடைய அதனாலதான் கர்த்தரை முடித்து இங்க பேசுறார். இங்க பேசுறதுடைய அர்த்தமே அதான், இங்கேயே நீங்க அனுபவிக்க வேண்டியது இருக்கிறபடினாலதான் கர்த்தரை நீங்க சொல்றார். அதனால கொஞ்சம் புரிஞ்சுங்க. நிறைய இடத்துல நம்ம அது போல இருக்குது, நமக்கு அதெல்லாம் வாசிக்க வச்சா நீங்க இன்னும் சோர்ந்துருவீங்க. அதனால உங்களுக்கு கண் முன்னாடியே கொஞ்சம் சிலதெல்லாம் வாசிக்க வச்சு சிலது எச்சரிக்கையும் கொடுத்துட்டா நமக்கு நல்லது. இது இல்லாம இன்னும் நிறைய இருக்குது, நமக்கு அதெல்லாம் பரவாயில்ல, ஓரளவுக்கு இதையாவது இன்னைக்கு செஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு சில நேரத்துல மற்ற நாளெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆராதனை அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு ஒரு ஆராதனை நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்களா எனக்கு புரியல. ஏன்னா இது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் எடுக்கணும். ஆமே, இது பகுத்தறிஞ்சதுனால நம்மளோட கிளாடிகள் கிடையாது. நம்ம எல்லாம் இன்னும் கூட எவ்வளவு அதிகமா படிக்கிறோமோ அவ்வளவோ கோழை ஆயிடுறோம். ஏன்னா ஐயோ இவ்வளத்தெல்லாம் நம்மளால என்னடா எவ்வளவு உஷாராக்க வேண்டியதால சொல்லிட்டு இன்னும் பிச்சுக்குது. அதனால ஒழிய சேர்த்துன்றது ஒரு பெருமையா எடுத்துக்கிறதுக்கு முடியல நமக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் ரொம்ப உஷாராக்கணும் அப்படின்ற ஒரு பத்திரம் வந்துருது. கீழ்ப்படிதல் வருது, தாழ்மை வருது, பொறுமை வருது. அதனாலதான் இதெல்லாம் வாசிக்கதான் நம்ம எல்லாம் பெரியவங்க ஆகணும். நான் சொல்லுவேன், சிலரெல்லாம் எப்போ மனசு கஷ்டமா சில பேர்கள் பண்ணுவாங்க, கட்டாவே அவளை ஊழியக்காரரை மாற்றுவாங்க. அப்பதான் என் கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். நான் லோகஸ்ல இருந்தப்போ ஜெபிச்சேன். என்னோட எந்த தொல்லையா மனசு தொல்லையா எனக்கு இருந்தவங்க எல்லாருக்கும் தான் ஜெபிச்சேன். எல்லாருமே ஊழியக்காரா மாறினாங்க. அவங்க பட்ட பாடு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னோட பிள்ளைகளே, அப்பதான் அவங்களுக்கு தெரியும் பல ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா நம்ம எவ்வளவு தூரம் இருக்கணும், பல ஜனங்களை தைரியப்படுத்தணும்னா நம்ம எந்த அளவுக்கு வாழணும். அப்பதான் மற்றவங்க ஏத்துக்குவாங்க. உலகம் அவ்வளவு ஈஸியா ஏத்துக்காது. நீங்க சொல்றபடியில கேட்கறதுக்கு இந்த காலத்துல ஆள் கிடையாது. எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லணும், எல்லாத்துக்கும் நியாயம் வேணும், இல்லைன்னா யாரும் சீண்ட மாட்டாங்க. கர்த்தர் பெரியவர். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் வாழ வேண்டும். தைரியம் பண்றீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாக வாழ வேண்டும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோர்வுக்கு இடப்படாதீங்க. சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சுத்தி வளர்ச்சி மூல காரணமே கர்த்தர் தான். அந்த கர்த்தரே நமக்கு சத்துருவா ஆயிடக்கூடாது, கர்த்தரே நமக்கு தப்பு கொடுக்க கூடாது, நல்லதே தேவன் கொடுக்கணும். அதனால நம்ம எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்கலாம். ஒரு வாட்டி படிச்சுட்டு நல்லது நீங்க போய் படிக்கலாம். உங்களுக்கு சொல்லணும்னா என்கிட்ட எல்லா வசனமும் இருக்குது. ஆனா அதை எப்போது நம்ம இந்த OHP வர்றப்ப நம்ம பார்த்துட்டு அதை செய்யலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். கர்த்தர் நிச்சயம் நம்மளோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது காணிக்கிறேன்.